ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து, அப்ப பாட்டு பாடுனா நமக்கு ஏற்ற பாட்டை அல்ல பாடக்கூடாது, நேசருக்கு ஏற்ற பாட்டு பாடணும். நேசருக்கு ஏற்ற பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பானது தேவனுடைய சபையிலே துவங்கக்கூடிய காலம் இந்த காலம். ஏன் தேவனுடைய சபையிலே துவங்குகிறது என்று சொன்னால், தேவனுடைய சபையிலே நடப்பட்ட மரங்கள் எல்லாம் தனக்கு ஏற்றால் போல அது கனி கொடுக்காததினால் முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க வரப்போகிறது? தேவனுடைய சபைகளுக்கு வரப்போகிறது. நல்ல கவனிக்கணும். இங்க திராட்சை தோட்டத்துக்கு எப்பொழுது நியாய தீர்ப்பு வந்ததானால், இயேசு அதற்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சார். கற்களை பொறுக்கினார், நல்ல குல திராட்சை செடியாக நட்டார். ஆனா நட்டதற்கு தகுந்தாற் போல என்ன இல்லை? பலன் இல்லை. அதன் மேல நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல அபிப்பிராயத்தை இயேசு வைத்திருந்தார். ஆனா அதற்குரிய நம்பிக்கைக்கு பாத்திரமானாய் அந்த மரங்கள் இல்லை, அந்த செடிகள் இல்லை. இயேசு எப்படி நம்பி நட்டிருப்பார்? ஒரு மரத்தை நம்ம நடுதோம், ஆனால் எப்படி நடுவோம்? அது வளரும், அது கனி கொடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நடுவோம். இதே போலதான் இயேசுவும் தோட்டமாகிய சபையில நம்மளை என்ன செஞ்சார்? நட்டார். நட்டதுக்கு என்ன செஞ்சார்? தண்ணீர் பாய்க்கார். ஆனா தண்ணீர் பாய்ச்ச தண்ணியை குடித்து விட்டு நாம என்ன செய்கிறோம்? இதுதான் இயேசுவினுடைய கேள்வி. எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்கிறோம்? இதுதான் இயேசுவினுடைய கேள்வி. இயேசு நம்பிக்கையோட தான் நட்டார். இயேசுவின் நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமானாய் இருக்கிறோமா? இயேசு எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு பாத்திரமானாய் இருக்கிறோமா? இயேசு காத்திருக்கிற காத்திருப்புக்கு பாத்திரமானாய் இருக்கிறோமா? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு இருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது, அப்ப இந்த அத்தி மரத்தை நடும் போது நட்டவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த அத்தி மரமானது என்ன செய்யும்? கனியை கொடுக்கும். இது நம்முடைய பசியை ஆற்றும், இது நம்மை மகிமைப்படுத்தும், இது என்னுடைய தேவையை நிறைவேற்றும், இது எனக்காக உழைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனா நட்ட மரம் தேவனுடைய நம்பிக்கைக்கும் தேவனுடைய தேவையையும் அது நிறைவேற்றவில்லை. நம்மள வந்த நோக்கம் தேவன் என்னுடைய தேவையை நிறைவேற்றணும்னு. ஆனா தேவன் நம்மளை நட்ட நோக்கம் என்ன? நம்ம அவருடைய தேவையை நிறைவேற்றணும். அதற்காக தான் நம்மளை நட்டார். அத்தி மரத்தை நட்டதற்கு என்ன இருந்தது? அங்க ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு. நம்பிக்கை, நோக்கம், எதிர்பார்ப்பு இல்லாமல் நட முடியாது. எந்த மரத்தை ஆனாலும், அத்தி மரம் ஆனாலும் அது மேல நம்பிக்கை வச்சார். என்ன நம்பிக்கை? இது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். ஏன்னா அங்க உள்ள எல்லா திராட்சை செடியும் கனி கொடுக்கு. ஆனா இந்த அத்தி மரத்தை எத்தனை வருஷமா பார்த்துட்டு வரார்? வாசிங்க அதை திரும்ப. அப்பொழுது அவன்
தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் இது மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்ம மேல கர்த்தருக்கு எத்தனை வருஷம் நம்பிக்கை இருந்திருக்கு, அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமா இருந்திருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். 3 வருஷமா இது மேல நம்பிக்கை இருக்கு. 3 வருஷமா இதை பார்த்துட்டே வரார். இது கனி கொடுக்கும், இது கனி கொடுக்கும், இது கனி கொடுக்கும்னு. ஆனா 3 வருஷமா என்ன இல்லை? கனி இல்லை. அடுத்து வாசிங்க தொடர்ச்சியா. 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. அப்ப நம்ம கனி கொடுக்காம எத்தனை வருஷம் திராட்சை தோட்டத்துல இருந்தாலும் அது நமக்கும் கேடு, நிலத்துக்கும் கேடு. அதான் நான் சொன்னேன், நம்மளை ரட்சித்த நோக்கம் என்ன, நம்மளை சபைக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன? வெறும் சத்தியத்தை கேட்டுட்டு போவதற்கு மாத்திரம் என்ன செய்யல, நம்மளை சபைக்கு கொண்டு வரல. கனி கொடுக்கிற ஜீவியம் உண்டாகணும். அதற்காக தான் விதைச்சார், அதற்காக தான் தண்ணி பாய்க்கார். ஆனா விளைய செய்கிறது, ஆனா ஏன் விளையல? ஏன் அதுல ஒன்றும் காணவில்லை? இலை இருக்கு, ஆனா கனி இல்லை. ஏன்? கனி 2 காரியத்தை குறிக்கும். ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று ஆத்ம ஆதாயம். இந்த 2மே கனி தான். இந்த 2 கனியும் நம்ம கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? ஐயா, அதுக்காக தான் கோபுரத்தை கட்டி ஆலயத்தை உண்டு பண்ணி ரெடியா காத்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஆலயத்தை உண்டு பண்ண நோக்கம் என்ன? தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்து அவ்வளவு பெரிய ஆலயத்தை உண்டு பண்ணியிருக்கார். தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து அவ்வளவு பெரிய ஆலயத்தை உண்டு பண்ணியிருக்கார். எதுக்கு? யாக்கோபு வேர்பற்றி பூத்து பிஞ்சு விட்டு உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுது. அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். உலகத்தை தேவனுடைய பலனால நிரப்பணும். ஆனா நாம என்ன செய்தோம்? நோக்கம் என்னன்னே தெரியல, நட்ட நோக்கமே தெரியல, நம்மளை ரட்சித்த நோக்கம் தெரியல, நம்மளை கொண்டு வந்த நோக்கம் தெரியல. ஆனா தண்ணீர் பாய்ச்சா தண்ணீர் குடிச்சிருக்கு, ஆனா என்ன இல்லை? ரிசல்ட் இல்லை. எத்தனை வருஷம் தண்ணி குடிச்சோம் என்பது அல்ல, எத்தனை வருஷம் குடிச்சதற்கு ரிசல்ட் இருக்கா என்பதுதான் முக்கியம். நட்டதுக்கு நோக்கம் வேணையா? நட்டது அவர், தண்ணீர் பாய்க்கிறது அவர், ஆனா கனி வரலையே. ஆளையெல்லாம் உண்டு பண்ணி காத்திருக்கார். நம்ம ஒரு பஸ்ஸு காத்திருந்தாலே, ஒரு பஸ்ஸு டயத்துக்கு வரலாம், நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன ஊர், என்ன கிராமம், ஒரு பஸ்ஸு ஒழுங்கா 1000 திட்டு டிரைவரை திட்டுவோம். உண்மைதானே? அப்ப இயேசு மட்டும் காத்திருக்கிற காத்திருப்புக்கு பலன் இல்லைனா? ஒரு மரம் என்னைக்கு தண்ணீர் பாய்ச்சவருடைய வேதனையை அறியலையோ அந்த மரத்தால கனியை கொடுக்கவே முடியாது. என்னைக்கு ஒரு மரத்தால தன்னை நட்டவனுடைய நோக்கத்தை அறியலையோ அன்னைக்கு அந்த மரத்தை வச்சு நோ யூஸ். ஐயா, 3 வருஷம் இந்த மரத்து மேல தேவனுடைய கிருபை இருந்திருக்கு. 3 வருஷம் இந்த மரத்து மேல தேவனுடைய தயவு இருந்திருக்கு. 3 வருஷம் இந்த மரத்து மேல நீடிய பொறுமை இருந்திருக்கு. ஆனா ரிசல்ட் இல்லை. காரணம், கிருபையையும் தயவையும் நீடிய பொறுமையையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு அதற்கு பாத்திரவான நடக்கல. கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைக்கும் தயவுக்கும் நீடிய பொறுமைக்கும் பாத்திரவான இல்லை, ஆனால் கோடரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்படும். இது கிருபை இருக்கு, தயவு இருக்கு, நீடிய பொறுமை மேல இருக்குன்னு அதை அசட்டை பண்ணிட்டே போனோம், ஒரு நாள் வெட்டிடுவார். ஆனாலும் இன்னும் ஏன் நிக்கி அந்த மரம்? வாசிங்க தொடர்ந்து. ஐயா, இன்னும் நம்ம கனி கொடுக்காம இருக்கோம்னா காரணம், நமக்காக ஒருத்தரங்க என்ன செஞ்சிட்டு இருக்கார்? பரிந்து பேசிட்டு இருக்கார். இல்லைன்னா என்னைக்கோ பிதாவினுடைய கோபத்துக்கு உள்ளாகி நம்மளை ஒரே வெட்டியிருப்பார்.
இன்னும் நம்ம கனி வரல, ஆனாலும் இருக்கோம். காரணம் யாரு? அவர் பரிந்து பேசுத்தார் மேல இருந்து. நம்முடைய தயவு இல்லை, அதெல்லாம் போயிட்டு கிருபெல்லாம் கடந்தாச்சு, கிருபை அசைட்ட பண்ணியாச்சே. அப்ப இனி என்ன வரும்? தேவ கோபம் வரப்போகுது. ஒருத்தர் பரிந்து பேசுதார், என்ன சொல்றார்? ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னா நியாய தீர்ப்பு தான். அப்ப நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கணுமானால் கனி கொடுத்தே ஆகணும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை வெட்டி போடுவோம். இப்ப பிதாவினுடைய கோபம் போய் குமாரனுடைய கிருபை ஒரு வருஷம் இருந்தது. குமாரனுடைய கிருபையும் போகாம இருக்கணுமானால் கனி கொடுக்கணும். எந்த கோபத்துக்கு ஆளானாலும் குமாரனுடைய கோபத்துக்கு உள்ளாகவே கூடாது. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இது வழியிலே அழிய போகுது, ஏன்னா பலன் இல்லை. நம்மளை எதுக்காக ரட்சித்தார்? எதுக்காக கொண்டு வந்தார்? ஐயா 3 வருஷம் இந்த அத்தி மரத்துக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சிருப்பார், எவ்வளவு பராமரிச்சிருப்பார். ஆனால் ரிசல்ட் என்ன? இயேசு நம்மளை நடத்தணும், இயேசு நம்மளை போஷிக்கணும், இயேசு எனக்கு வஸ்திரம் தரணும், இயேசு என்னை பாதுகாத்து கொள்ளணும், இயேசு எனக்கு எல்லாமே நல்லா நடத்திடணும். அவர் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டே தான் இருக்கார். நம்ம தான் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யல. ஏன் நட்டார் தெரியாது, ஏன் ரட்சித்தார் தெரியாது. ஆனா அவர் என்ன நடத்தணும், என்ன போஷிக்கணும், எனக்கு உடுக்க வஸ்திரம் தரணும், என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும், என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஐயா, நட்டதை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார், நட்டதை அவர் பராமரிப்பார், நட்டதை அவர் போஷிப்பார், நட்டதை அவர் உடுப்பார். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நோக்கம் என்ன? 3 வருஷமா அந்த நட்ட அத்திமரத்தின் மேல நோக்கம் மாறல பாருங்க. அப்ப அது மேல கண்ணை வச்சு அதை நடத்தித்தானே வந்திருக்காரு, அது மேல கண்ணை வச்சு அதை பராமரிச்சுட்டு தானே வந்திருக்காரு. அப்ப ஏன் கனி இல்லை? யோசித்து பாருங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க நேத்து வந்தவங்கிட்ட கேளுங்க, இப்படி பேசின நான். தேவனுடைய காத்திருப்ப நம்மளே வேதனையில கொடுக்க ஐயா, கடைசியில போய் அழுது பிரயோஜனமே இல்லையா? ஒருவருடைய பரிந்து பேசுதலினால் தான் நாம இன்னும் நிற்கும். நம்ம திறமை இல்லை, நம்ம பரிசுத்தம் இல்லை, நம்ம கிருபையும் இல்லை. அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கார் ரத்தத்தை காட்டி, அதுதான் இன்னும் நிற்கும். 1 மணி நேரம் ஜெபித்ததுனாலேயோ 10 மணி நேரம் ஜெபித்ததுனாலே இல்லையா? 3 நாள் உபவாசம் இருக்கனாலே இல்லையா? 1 மணி நேரம் வாய்க்கிலேயே பிரசங்கம் பண்ணாலே இல்லை. அங்க ஒருத்தர் பேசுதார், நமக்காக பேசுதார். அதனாலதான் இந்த வருஷமும் இருக்கட்டும் யா, இதை கனி கொடுக்கணும் நம்பி பேசிட்டு இருக்கார். அதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. நம்ம நம்பிதான் இன்னும் பேசிட்டு இருக்காரு. இந்த வருஷம் கனி கொடுக்கும், இந்த மாசம் கனி கொடுக்கும், இத்தனைக்கும் மாதந்தோறும் கனி கொடுக்கணும். ஆனா மாதந்தோறே கனி கொடுக்கல. ஆனா வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஒரு கனியை கொண்டு வரணுமே. அப்ப கனி வரலனா என்ன காரணம்? அதை அலசி பாருங்க. நான் சொல்லல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் மட்டும்தான் நியாயம் தீர்க்கப்படாம இருப்போம். மற்றவங்க சொல்றதுனாலையோ அல்ல. இங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் ஏன் கனி வரல, காரணம் என்னன்னு பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க, நல்ல கவனிங்க. அவரவர் பரலோகம் போனா அவரவர் தான் கனி கொடுக்கணும். பக்கத்தில் உள்ளவர் வீட்டாரு, எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, என் தங்கச்சி கனி கொடுப்பான், அவன் தான் பரலோகம் போவான்.
நான் கனி கொடுத்தாதான் நான் என்ன போக முடியும், பரலோகம் போக முடியும். வாசிங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏன் திராட்சை தோட்டத்தை பலனால நிரப்ப முடியல? ஏன் உண்டு பண்ண ஆலையில பலன் வரல? ஏன் உண்டு பண்ண ஆலை நிரப்பப்படல? காரணம் இங்க போட்டிருக்கு பாருங்க, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும். அப்ப இங்க வெளிப்பாடு கிடைக்கி. இந்த திராட்சை தோட்டத்தை ஒரு 2 சுவாபம் கெடுத்துட்டு இருக்கு. இதை பிடியுங்கள். ஏன் பிடிக்கணும்? வாசிங்க. இப்போதான் திராட்சை தோட்டமானது. அப்ப நரியினுடைய சுவாபம் எப்போ உள்ள வருது? ஏன் அந்த திராட்சை தோட்டம் நட்ட திராட்சை செடியில கசப்பு வந்தது? நரி எப்போ வேலை செய்யுது? நடும்போது சும்மா இருக்கும், தண்ணி பாய்க்கும் போது சும்மா இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, அந்த பூ வரும்போது பிஞ்சு வரும்போது நரி வேலை ஆரம்பிக்கும். அதான் தந்தரம். அதான் பவுல், சாத்தானுடைய தந்தரங்களை அறியாதவர்கள் அல்லவே. என்ன நரி? குளிநரி, சிறுநரி. எப்போ வருது? பூ என்னது? வாசனை வீசக்கூடியது. ஒரு சபை கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை சபை மூலம் அந்த சுற்று வட்டார கிராமத்துக்கு போகணும். 2வது பிஞ்சி, இந்த சபையின் மூலம் கனி உண்டாகணும். ஆனா இந்த 2மே கெடுக்கப்படுது. காரணம் என்ன? நரி. என்ன நரி? குளிநரியும் சிறுநரி. இந்த 2 நரியும் இந்த 2 சுவாபமும் மறிக்காம கனி வராது. ஏன்னா இதை நட்டு இதற்கு தண்ணி பாய்ச்சி சூளமித்தியா நேசரை கூப்பிட்டுட்டு வர போயிருக்கா. இப்ப நேசர் வந்துட்டு இருக்கார். இதற்காக நேசர் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு பாருங்க. உன்னத பாட்டு 4:15ஆம் வசனத்தை வாசிங்க. தோட்டங்களுக்கு நீரோற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து இத்தனை காரியத்தை உண்டாக்கி இருக்கார். சபைக்காக இயேசு செய்யாத வேலையே இல்லைங்க. யூதருக்கு கூட இயேசு அவ்வளவு வேலை செய்யலை. ஆனா முன்னே தூரமா இருந்த நமக்கு இவ்வளவு வேலை செஞ்சிருக்கார். தோட்டத்துக்கு நீரூற்ற தாரார், வேற வாய்க்கால தாரார். இப்படி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அடுத்து சபையிலிருந்து வாடை எழும்பணும். கந்த பிசின்கள் வடிய இங்க வரணும். ஆனா இந்த வாசனை அங்க போகணும். ஆனா இந்த வாசனை எல்லாம் கெடுத்துட்டு இருக்கு. தங்கள் வாசனையை கெடுத்து போட்ட யூதா வம்சத்துல இருக்கார். இயேசு அறிகிற அறிவின் வாசனை யூதா கோத்திரத்தின் மூலம் வரணும். ஆனா அதே யூதா கோத்திரத்துல இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை வரக்கூடாதபடிக்கு அவனுடைய வாசனையை கெடுத்து போடுகிற 2 பேரும் உள்ள இருக்காங்க. அப்ப தோட்டத்துக்கு நீரூற்றும் வாய்க்காலும் உண்டு பண்ணி எதுக்கு இயேசு இத்தனை காரியம் செய்யணும்? இயேசு எதுக்கு நம்மளை இத்தனை வருஷமா நடத்தணும்? இயேசு எதுக்கு நம்மளை இன்னும் ஜீவனோடு வைக்கணும்? இயேசு எதுக்கு இன்னும் எனக்கு ஆகாரம் தரணும்? இயேசு எதுக்கு இன்னும் எனக்கு வஸ்திரம் தந்துட்டு இருக்கார்? எதுக்கு? வாட் இஸ் த ரீசன்? எதற்கு தெரியாது. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இதற்காக வஸ்திரம் தாரார், நல்ல ஆகாரம் தாரார், என்ன பாதுகாக்கார். இதுதான் நோக்கம். இதுதான் என்ன நட்டார். இந்த வேலை முடிஞ்சுதா நான் எங்க போயிருவேன்? இயேசு நட்ட நோக்கத்தை நிறைவேற்றாம பரலோகம் போகவே முடியாது. இது ஆலைக்குள்ள போலையே. ஏன்னா நட்ட நோக்கம் நிறைவேறல. இதுல எங்க போய் ஆலையில போய் பலனை சேர்க்கும்? உங்களுக்கு பூமியிலே பொக்கிஷத்தை, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை அங்க சேர்த்திருக்கோமா? அங்க நம்ம கஜனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்க நம்ம லாக்கர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்க நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது.
ஐயா நம்மளை இத்தனை வருஷம் ஏன் கர்த்தர் நடத்துதார்? நான் ஜெபம் வந்தேன், என்ன நடத்துதார்? நான் பைபிள் வாசிக்க என்ன அது இல்லை. நீங்க இதெல்லாம் செய்யாட்டாலும் கர்த்தர் நடத்துவார். இது பலனே கொடுக்காம 3 வருஷம் இதை பராமரிச்சு வந்தார நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் நம்மளையும் இன்னும் பராமரிச்சுட்டு வாரார். அந்த நம்பிக்கையில தான் இன்னும் நம்மளுக்கும் உணவு தாரார். அந்த நம்பிக்கையில தான் நமக்கு நல்ல நித்திரையும் தாரார். ஆனா இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானா நாம இருக்கோமா? இதுதான் கேள்வி. வாட் இஸ் த ரீசன்? நட்டதற்கு நோக்கம் என்ன? இயேசுவை போல நம்மளை யாரும் நடத்த முடியாதுயா. ஆனா அவருக்கு நம்ம என்னையா செஞ்சோம்? அவருக்காக நம்ம என்ன கனி கொடுத்தோம்? ஒன்றும் கொடுக்கல. ஐயா இத்தனை வருஷம் பராமரிச்சுட்டு வந்தது எதற்கு? இத்தனை வருஷம் போஷித்தது எதற்கு? இத்தனை வருஷம் நடத்தினது எதற்கு? இத்தனை வருஷம் கண்ணின் மணி போல காத்தது எதற்கு? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. அப்ப இத்தனை வருஷம் காத்திருக்காரு. அப்ப அவர் தூங்காம உறங்காம காத்ததுக்கு பலன் என்ன? ஐயா நம்மளாவது பரலோகம் போகணும்னா நம்ம கனி கொடுத்தா தானே போக முடியும். இல்லைன்னா நியாய தீர்ப்புல வரும். நியாய தீர்ப்பு வந்தா பரலோகம் போக முடியாத. மற்ற ஆத்மாவை நம்மளா கொண்டு போக முடியாது. நம்மளாவது பரலோகம் போகணும்னா கனி கொடுத்தா தான் பரலோகம் போக முடியும். அப்ப நம்ம பரலோகம் போவதற்கே இன்னும் என்ன இல்லை, நோக்கம் என்னன்னு தெரியல. அந்த நோக்கத்தையே நிறைவேற்றல. அப்ப எப்படி ஆளையே நிரப்புவோம்? அப்ப எதெல்லாம் நம்ம மாத்தணும்? 2 சுபாவம். ஒன்னு என்ன சுபாவம்? குழி நரியினுடைய சுபாவம். இன்னொன்னு சிறு நரியினுடைய சுபாவம். சிறு நரி நோக்கம் பலன் மேல் இருக்கும், பழங்களின் மேல் இருக்கும். குழு நரியினுடைய நோக்கம் வேரோட போய் போகும். நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம், ஆனால் அது வேரோடு பிடுங்கிடும். அதான் அந்த வேர்ல போய் கசப்பு வர காரணம். ஏன்னா குறி நரி உள்ள வந்துட்டு இது வேறு வரைக்கும் போய் அந்த வேருல கசப்பை ஏத்திட்டு. இப்ப தேவன் வச்ச நோக்கத்தை இந்த செடியால என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியல. நம்ம இடம் கொடுத்தாதான் தேவனோடு நம்ம நட்ட நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். நம்ம இடம் கொடுக்காம கர்த்தாவே என்னை வச்ச நோக்கத்தை நிறைவேற்றும், என்னை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றும், என்னை கொண்டு வந்த நோக்கத்தை, நல்ல ஜெபம் நல்லது, ஆனா இடம் கொடுக்கமா? அதான் வித்தியாசம். நட்ட நோக்கம் என்னையா? ஐயா நம்ம இடம் கொடுக்காம தேவ நோக்கம் நம்ம நிறைவேறாதியா. ஸ்டீரிங்கு பிரேக்கு இதெல்லாம் டிரைவருடைய கைக்கு வராம பஸ் ஒழுங்கா போமா? போகாது. நம்ம அவர் கைக்குள்ளேயே கொண்டு போய் கொடுக்க முடியாம இல்லை எங்க பலன் வரும்? இல்லை எங்க நோக்கம் நிறைவேறும்? நானாகவே இருக்கிறேன். இதில் ஜெபம் மட்டும் என்னது? கர்த்தாவே என்னை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், அதான் ஜெபம். ஆனா கைக்கே கர்த்தருடைய கைக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளா தானே இருக்கோம். யோசிங்க, யோசித்துட்டு யோசிக்கிடுங்க, யோசிங்க. நம்மை நாமே நிதானித்துப்பட்டா மட்டும்தான் இந்த நியாய தீர்ப்பு வராது. அப்ப சிறுநடியினுடைய சுபாவம் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசிங்க. அது முதல் இயேசு
தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகளாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை. அப்ப இயேசுவை பிதா இந்த உலகத்துல நட்ட நோக்கம் இயேசுக்கு தெரியுது பாருங்க. இயேசுவை பிதா இந்த உலகத்துல 3 வருடம் நட்ட நோக்கம் இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இப்பந்தான் இந்த நட்ட செடியை கெடுப்பதற்கு யார் வாரா? ஐயா, நம்மளை கெடுக்க யாரையும் சாத்தான் எழுப்புவான். கூட 3 வருஷமா இருந்த பேதுரு என்ன செஞ்சிருக்கான்? அப்பந்தான் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு இறங்கியிருக்கான். கேபாவே, நீ பேதுரு என்ன போடுவாய், உனக்கு சாவியை தாரன் வாக்கு தத்தம் எல்லாம் நல்லா வாங்கிட்டு இறங்கியிருக்காரு. இப்ப இறங்குனவரு என்ன சுவாபத்துக்கு இடம் கொடுத்துட்டாரு? குளிநரி. இந்த குளிநரி எங்க போகுது? நேரா இயேசுட்ட போகுது. இயேசுவை தனியா கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. பேசுறவங்க நல்லா பேசுவாங்க, அதை வச்சு நம்ம அவங்க சுவாபத்தை என்ன செய்யக்கூடாது? எடை போட்டவே கூடாது. பேச்சு வச்சு அல்ல, அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குங்கிறத பார்த்து தான் எடை போடணும். இந்த பேச்சு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து, ஐயா உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு என் மேல அக்கறை வச்சு சொல்றாருன்னு வைங்க, நான் என்ன நினைப்பேன்? என்னையும் சொல்ல நான் என்ன நினைப்பேன்? சே, இந்த தம்பி எவ்வளவு நல்ல தம்பி என் மேல. ஆனா இப்படி அக்கறை உள்ள பேதுரு வந்து சொல்லும் போது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இவனைய சாத்தாங்காரு. வாட் இஸ் த ரீசன்? சொன்ன நோக்கம் என்ன? ஐயா நல்லதுதான் சொன்னான், இது உமக்கு நேரிடக்கூடாது. எவ்வளவு அக்கறையா சொல்லியிருக்கான். அப்ப இவனை ஏன் சாத்தான்காரு? நல்ல கவனிங்க. இயேசு நட்ட நோக்கத்தை இயேசு அறிஞ்சிட்டார். பிதா என்னை எதுக்காக அங்க அனுப்பினார், பிதா நான் என்ன செய்யணும் என்பதை எல்லாம் இயேசு அறிஞ்சிட்டார். அந்த அறிஞ்ச நோக்கத்தில் இருந்து இயேசுவை பிரிக்கணும். இந்த நட்ட மரத்திலிருந்து பலன் வரக்கூடாது. இப்ப இயேசு இதை செய்யலனா நம்ம இங்க இருந்திருப்போம்? இப்ப இவன் பேச்ச கேட்டு இயேசு ஒதுங்கி இருந்தான்னா, இந்த பிதாவின் சித்தத்தை விட்டு இயேசு விலகி இருந்தான்னா நம்ம இங்க இருந்திருப்போம்? முடியாது. அப்ப சாத்த எங்க வேற பிடிக்காம பாருங்க. இங்க போய் வேற பிடிச்சு இப்ப இயேசுவை எங்க இருந்து விளக்கணும்? பிதாவினுடைய நோக்கத்திலிருந்து பிரிக்கணும். இதுதான் சாத்தானுடைய டார்கெட். இந்த நோக்கம் நிறைவேறிட்டுனா இதுல இருந்து பலன் வரப்போகுது. அநேகர் ரட்சிக்கப்பட போறாங்க, அநேகர் பரலோகத்துக்கு வர போறாங்க, ஆலயம் நிரப்பப்படும். அதனால இந்த பலன் வரக்கூடாது என்று சொல்லி குறிநரியினுடைய சுபாவம் பேதுருக்குள்ள போய் வேற தொடுது. அப்ப இயேசு இதை அறிஞ்சார். என்ன அறிஞ்சார் வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அப்ப குளிநரி எது? மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை தான். முதலாவது நம்மை தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிய விடாமல் தடுப்பது. இப்போ பேதுருக்கு என்ன நோக்கம் வந்தது? ஐயா இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, நேரிட்ட எங்களுக்கு என்ன கிடைக்காது? போஜனம் கிடைக்காது, வஸ்திரம் கிடைக்காது. உண்மை ஆண்டவர் என்று சொன்னவங்கள் எல்லாம் உண்மை மறுதளிப்பாங்க. இப்படி எல்லாம் இந்த அக்கறையெல்லாம் சொல்றான்னு வைங்க. ஆனா இதான் உண்மை. எது உண்மை? கொலையும் உண்டு, வேதபாரகளாலும் பிதா சித்தம் நமக்கு தெரியலை, ஆனால் நம்மளால பலன் கொடுக்கவே முடியாது. பிதாவின் சித்தம் தெரிவதற்கு முன்பும் நம்ம கவனமா இருக்கணும். பிதாவினுடைய சித்தம் தெரிந்த பின்னும் கவனமா இருக்கணும். எவனை விழுங்கலாமோ வென்று
மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை நம்மிடத்துல இருந்தா நம்மளால தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. தேவனை வைத்த நம்ம மேல வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரமான இருக்கவே முடியாது. தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு பாத்திரமான இருக்கவே முடியாது. முதல் குளிநரி மனுஷனுக்கு ஏற்ற சிந்தையை விடல். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நான் அவனை பிரியப்படுத்தணுமே, நான் இவனை பிரியப்படுத்தணுமே. இது எதுக்கு? அவனை பிரியப்படுத்தி நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? 1 கோடி தந்துடுவாங்களா? ஒன்றும் கிடைக்காது. ஒரு 10,000 தருவாங்களா? தரமாட்டாங்க. ஆனால் பிதாவை பிரியப்படுத்தினா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உயர்த்தப்பட்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஐயா! தேவனால கொடுக்க எல்லாமே முடியும். அவரை நம்ம பிரியப்படுத்தணும். அவரை பிரியப்படுத்தாம வேற யாரை பிரியப்படுத்தினாலும் பிரயோஜனமே இல்லை. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு தான் நஷ்டம். இப்ப இந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது. பேதுரு பேச்ச கேட்டு இயேசு இந்த சித்தத்தில் இருந்து விலகி இருந்தா இந்த உயர்வு வந்திருக்காது. இயேசுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்காது. ஆனா நம்ம பிதாவின் சித்தத்தை விட்டு விலகி 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 எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்தோம்? நஷ்டப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கோம். நட்ட நோக்கம் சொல்லி முடிஞ்சது. கிருபையா தந்தது 1 வருஷம். அந்த 1 வருஷம் வீணடிக்கும். கிருபையின் தந்தது இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தையும் வீணடிக்கும். நட்ட நோக்கம் நிறைவேறணும். இயேசு இந்த உலகத்துல நட்ட நோக்கம் இயேசுக்கு தெரிஞ்சது. நீங்க நல்லா பாருங்களேன். தெரிஞ்ச உடனே சீசன் வந்துட்டான் பாருங்க. அப்ப சாத்தான் நம்மளை விட எவ்வளவு கவனமா இருக்கான், எவ்வளவு வேலை ஃபாஸ்டா செய்தான் பாருங்க. நீங்க நல்லா பாருங்க. நம்மளை விட சாத்தான் தான் 24 மணி நேரம் டியூட்டி பார்க்கறது. நம்ம கூட இன்னும் என்ன செய்வோம்? தூங்கிடுவோம். ஆனா சாத்தான் உடனே. இதெல்லாம் நல்ல கவனமா படிக்க வேண்டிய வசனம். இதுல தான் நமக்கு சாத்தானுடைய தந்திரம் தெரியும். அப்பந்தான் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு வந்து இறங்குதார். யாரு? பேதுரு. நம்மை பிதாவின் சித்தத்தில் இருந்து விலக பண்ணுவது யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம கடிந்து கொண்டு விலகணும். எனிவே ஐயா 3 வருஷமா கூட இருந்தான் சீசன். அவனையே கடிந்து கொண்டார். அப்பாலே போ, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனை விட்டுட்ட. இதுக்கு முந்தி உனக்கு வெளிப்பாடு கிடைச்சது, அந்த வெளிப்பாடு இல்லை. தேவனுக்கு உனக்கு போ. ஏன்னா என்ன வந்துட்டு? குளிநரியினுடைய ஸ்பாவம். இந்த குளிநரியினுடைய ஸ்பாவம் நமக்குள்ள இருந்தா அது நமக்கும் கேடு, மற்றவங்களுக்கும் இடரல். இதே மாதிரி எங்கேயும் கிடைக்காது. காற்றுள்ள போதே கனி கொடுக்கலை. ஆனால் வேதத்தின்படி கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்படும். கண்களை மூடுவோம். நல்ல கனி கோடா மரங்களெல்லாம் வேட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் ராஜா வருகிறா ஆயத்தமாவோம். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம். இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் தகந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும்.
கரடானவை சமமாகனோ கோணலானவை இன்னைக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தர் நமக்கு தீர்க்கதரிசனமாக கொடுத்த வார்த்தை, நம்ம சபை இதே போலதான் இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்பு அந்த மரத்துக்கு எச்சரிப்பு கொடுப்பார். அதுதான் இந்த எச்சரிப்பின் செய்தி. நான் வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து சொல்றேன். கனி கொடுக்கால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடுவோம் என்றான். பிதாவினுடைய தயவு போயிற்று, ஆனா குமாரனுடைய தயவு இன்னும் இருக்கு. குமாரனுடைய கிருபை இன்னும் இருக்கு. குமாரனுடைய நீடிய பொறுமை இன்னும் இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணினால் என் திராட்சை தோட்டத்துக்கும் எனக்கும் நியாயம் தேனுங்கள் என்றார். திராட்சை தோட்டம் அவருடையது, நியாய தீர்ப்பும் அவருடையது. நாம் கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை வெட்டி போடுவார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம். தேவனுடைய வருகை அதி சமீபம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஆயத்தமாகணும். நமக்குள்ள என்ன சுபாவம் இருக்கிறது? நம்மை நட்ட நோக்கம் என்ன? நம்ம கனி கொடுத்து விட்டோமா? ஐயையோ, நான் கனி கொடுக்கணுமே என்று சொல்லி நாம் ஆயத்தமாகணும். இதுவரைக்கும் பராமரித்தார், இதுவரைக்கும் நடத்தினார், இதுவரைக்கும் உடுக்க வஸ்திரம் தந்தார், இதுவரைக்கும் உண்ண ஆகாரம் தந்தார், இதுவரைக்கும் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தார், இதுவரைக்கும் கண்ணின் மணி போல காத்தார். இவ்வளவு செய்த கர்த்தருக்கு நாம் பலன் கொடுக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே.